சபா சுத்தமாக வெயில் தாங்கலைங்க. இந்த சம்மர் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ஒரு நாளையும் கிடக்கிறது ஒரு யுகத்தை கிடக்கிற மாதிரி இருக்கு. வெளியில் போனாலே கண்ணுலையும் காதுலேருந்து புகை வர்ற ஃபீலிங். எப்படா வீட்டுக்குள்ள வந்து ஏசியில் உட்காருவோன்னு இருக்கு. ஆனால் எவ்வளோ நேரம் தான் ஏசியில் உட்கார முடியும்? உடம்பு ஹீட்டு தான் ஆகுது. சரி, ஏதாவது வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நேற்று நான் என்ன பண்ணேன், ஒரு ஜூஸ் கடைக்கு போனேன். இந்த நன்னாரி சர்பத்தை பார்த்தோன்னா செம்ம ஆசையாயிடுச்சு. நன்னாரி ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம சித்தாலையும் ஆயுர்வேதாலையும் ஏற்கனவே அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதை எப்படி வந்து நம்ம டயட்ல இன்ஃபியூஸ் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு செம ஐடியா வந்துச்சு. ஏன் வந்து இந்த நன்னாரி வச்சு நம்ம ஒரு ரசம் பண்ணக்கூடாது? வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான, ஹெல்த்தியான, டேஸ்டியான ரசம் பண்ண போகிறோம். நன்னாரி வேற வச்சு ரசம் பண்ண போகிறோம். இந்த நன்னாரியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உடம்புக்கு செம்ம கூலண்ட். என்னடா இவன் வந்து இந்த வெயில் காலத்தில் ஏதாவது கூலாக குடிக்கிற சொல்ல பார்த்தா ரசம்னு சொல்கிறான்னு யோசிக்காதீங்க. சயின்டிஃபிக்கலாக நம்ம வந்து உடம்பு வந்து நம்ம ஹீட்டாக இருக்கிறப்ப ஏதாவது கூல்டாக குடித்தோம்னா அது இன்னும் உடம்பு ஹீட்டு தான் ஆக்கும். இந்த கோல்டாக குடிக்கிறது வந்து உடம்பை சூட்டை தணிச்சோன்னு நினைக்காதீங்க. அது ஜாஸ்தி ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். நம்ம வந்து உடம்பு ஹீட்டாக இருக்கிறப்ப ஒரு லூக் வாமோ இல்லை ஹாட் வாட்டரை குடித்தா அது செம எஃபெக்ட் கொடுக்கும். பாடி டெம்பரேச்சர் நார்மலைஸ் ஆகும். நான் இதையே தான் ஸ்லைட்டாக கன்வெர்ட் பண்ணி ரசமாக பண்ணலான்னு சொல்கிறேன். நான் ரசத்தில் வந்து நம்ம ஜீரகம், மிளகு, இந்த கொத்தமல்லி அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அதோட நன்னாரி சேர்க்குறப்ப அது ஒரு செம்ம காம்பினேஷன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரசத்தை நீங்கள் சாதத்துலேயும் பிரச்சனை சாப்பிட்லாம், ஒரு சூப்பாகவும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, செம கூலண்ட்டு, பாடி டெம்பரேச்சர் செமையாக பேலன்ஸ் பண்ணும். இந்த ரசம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 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 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்ல ஒரு ட்ரிங்க் கிடச்ச மாதிரியும் இருக்குது. நம்ம அதை சாப்பாடுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ இந்த நன்னாரி ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். நன்னாரி வேர் 2 பீஸ், தக்காளி மீடியம் சைஸ் 2 நம்பர், ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல், பச்சை கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5லேருந்து 6 பல்லு, கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகா 1, கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சமைக்கலாமா? இந்த ரசத்துக்கு அடுப்பு வேணும்னு பார்க்குறீங்களா? இந்த ரசம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அதுக்கு வந்து பொருட்கள் ரெடி பண்ணிடணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை வந்து இடித்து வச்சுக்க போகிறோம். நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கல. ரசத்துக்கு இடித்தாதான் டேஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மிளகு, இந்த ஜீரகம் இது ரெண்டையும் போட்டு லைட்டாக நம்ம இடிச்சுக்க போகிறோம். இதோடையே சேர்த்து பூண்டு, இந்த பூண்டு நீங்கள் தோலோடையே போடலாம், தப்பு கிடையாது. வேணும்னா நீங்கள் தோலை எடுத்துட்டும் போட்டுக்கலாம். பட் தோலோட போடுறப்ப டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதோட சேர்த்து ஒரு பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் பச்சை மிளகா 1 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் மிளகையும் கூட்டிக்கலாம், பச்சை மிளகாயும் கூட்டிக்கலாம். சில பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு லைட்டாக அடிச்சோங்க. இது 1க்கு 2 அரைப்பட்டா போதும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். நான் அதை இடித்ததுக்கப்புறம் காட்டுறேன். அந்த மாதிரி 1க்கு 2 இடித்தா அது போதும். நம்ம கருவேப்பிலை வந்து தாளிக்கிறப்பையும் போட போகிறோம்.
ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஸோ ரொம்ப நைஸெல்லாம் ஆக வேணாம். இந்த அளவுக்கு இது இடிப்பட்டால் போதும். இந்த பூண்டு, ஜீரகம், மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது வந்து இந்த அளவுக்கு இடிப்பட்டால் போதும். ரொம்ப ஏற்கனவே ரொம்ப நைஸெல்லாம் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரசம் வந்து நீங்கள் தண்ணி அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த புளி, தக்காளி இதெல்லாம் கொதிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி சூடானவுடனே இந்த நன்னாரி வந்து நான் வந்து ஒரு 3 பீஸ், அதாவது அந்த 2 பீஸ் நல்லா கட் பண்ணி வச்சுக்க. இன்னும் கூட நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து முடிஞ்சால் கட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ முதல்ல இடிச்சு வச்சுக்கோங்க, இல்லைனா கட் பண்ணுங்கள். இது நல்லா கொதிக்கணும். ரசத்துக்கு இதுதான் மெயின். இங்கே இது நல்லா கொதிச்சு, இதுவும் புளியும் கொதிக்கிறப்போ தான் அந்த ஃப்ளேவர் வெளியே வரும். ஸோ இது வந்து கொதிக்கிறதுக்கு, இதுவும் புளியும் கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ அந்த நன்னாரி போட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள். நீங்கள் சமைச்சு பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது நார்மல் ரசம் மாதிரி ஒரு ஃப்ளேவர். அது நம்ம நார்மல் ரசத்துலேயே இந்த மிளகு, ஜீரகம் அதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்ல, இதோட நன்னாரி சேர்றப்ப செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிச்சாதான் தெரியும். தக்காளி நறுக்கி வச்சுருந்த தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி இருக்கேன். நீங்கள் கையிலையும் வந்து இதை மசிச்சும் போடலாம். அது இன்னும் நல்லா தான் இருக்கும். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைசல், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா கொதிக்கணும். இந்த கொத்தமல்லி போட்டுறேன். அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போதும். நல்லா கொதிக்கணும். இந்த புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இது கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்கு லெஸ் தேன் ஒரு 5 மினிட்ஸு, 5 to 6 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு இன்னொரு சிம்பிள் மெத்தட். இந்த புளி கொதிக்கிற டைமும் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, நீங்கள் மொத்தமாக புளியை வந்து நல்ல குவான்டிட்டி ஆஃப் புளி ஆஃபீஸ் பாய்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். நல்லா வந்து புளி நல்ல குவான்டிட்டி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சுருங்க. சுண்ட வச்சு வடிகட்டி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வடிகட்டி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ தேவையோ அதுலேருந்து 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எடுத்து போட்டு ரசம் இப்படின்றதுக்குள்ளே பண்ணலாம். இது அந்த ரசம் ஆல்ரெடி 10 நிமிஷம் தான் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த புளி கொதிக்கிற டைம் தான் அதில் ஜாஸ்தி. நீங்கள் அதையும் கம்மி பண்ணணுன்னா மொத்தமாக டைம் கிடைக்கிறப்ப மொத்தமாக புளி எடுத்து இது மாதிரி வந்து எசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நாள் தாங்குவது அந்த புளி. இப்போ இந்த புளியும் தக்காளி இதெல்லாம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம அந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் இதையும் போட போகிறோம். இது வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இந்த பூண்டு, ஜீரகம், இந்த மிளகோட ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் இதில் இன்ஃப்யூஸ் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது கொதிக்கிறப்பயே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம், கடைசியாகவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போயே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கூட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கஷ்டம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் கொதிக்கட்டும். நம்ம கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நன்னாரி வேறு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. பருப்பு போட்டால் தான் ரொம்ப நேரம் கொதிக்கூடாது. இப்போ இந்த எசன்ஸ் நன்னாரி, இந்த மற்ற தக்காளியோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கணும்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்குதுலாம் வந்து யோசிக்காதீங்க. இது கொதிச்சாதான் இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கி இந்த ரசம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வாசனை வருது. இப்போ ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்க போகிறோம். தாளிப்பு நெய்யில் தான். நீங்கள் வேணும்னா கடலை யூஸ் பண்ணலாம். பட் நெய்யில் தாளித்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தாளிப்பு ரெடி பண்ணலாம். நெய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், அது உங்கள் இதுக்கு பார்த்துக்கோங்க. நெய் மினிமமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து உருகிடுச்சு. இந்த இடத்துல வந்து கடுகு பொரிய ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் ஜீரகமும் தாளிக்கிறப்ப போடலாம். நான் வந்து ஜீரகம் போடலைங்க. கருவேப்பிலையும் பெருங்காயமும் போடுறேன். நீங்கள் தாளிக்கிறப்ப வேணும்னா ஜீரகம் போடலாம் ரசத்துக்கு. நான் ஆல்ரெடி ஜீரகம் அதில் ரசத்தில் நிறைய போட்டேன்னா அதில் நான் போடலை. ஜீரகம் போட்டால் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இந்த தாளிப்பை இந்த ரசத்தில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி இது டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம
இப்போ இந்த நன்னாரி வேர் ரசம் செஞ்சாச்சு. இது எப்படி இருக்குன்றதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் இப்போ வந்து இதை சூப் மாதிரி குடிக்க போகிறேன். நீங்கள் சாதத்தில் பிரச்சனையும் சாப்பிட்லாம், பட் ஒரு ட்ரிங்காகவும் இதை நீங்கள் வந்து குடிக்கலாம். இதை சர்வ் பண்ணுறப்போ ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம நன்னாரி வேறு முழுசாக போட்டிருக்கோம், அது மட்டும் சர்வ் பண்ணால் பார்த்துக்கோங்க. அது கடிக்கலாம் முடியாது நம்மளால். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நன்னாரி பவுட்ரு கிடைக்கும். நன்னாரி பவுட்ரு வச்சும் நீங்கள் ரசம் பண்ணலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கசக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து வேரில் வச்சு பண்ணால் தான் நல்லது. சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், எனக்கு கசப்பு பிடிக்கும்னா அந்த நன்னாரி பவுடரையுமே இந்த நன்னாரி வேறு நல்லா இடித்து இந்த ரசத்தில் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் நன்னாரி அந்த வேரோட கசப்பு தன்மை இருக்கும். இப்போ இந்த நன்னாரி வேறு ரசத்தை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நான் சாதத்தில் பிரச்சனை சாப்பிடல, நான் இந்த சூப் மாதிரி தான் குடிக்கிறேன். ஆனால் பெஸ்ட்டு சாதத்தில் பிரச்சனை, நல்லா குழஞ்ச சாதத்தில் நெய் ஊற்றி இது பிரச்சனை சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து இதை நான் சூப் மாதிரி குடித்து எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறேன். இந்த ஃப்ளேவர் நீங்கள் இமேஜினாக பண்ண முடியுங்க. நீங்கள் இந்த நன்னாரி சர்பத் குடிக்கிற மாதிரி கிடையாது. இங்கே நன்னாரி ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குது. அது இந்த தக்காளி புளி இந்த மிளகு ஜீரகத்தோட மிக்ஸ் ஆகிறப்ப அந்த நெய் ஃப்ளேவரோட சாப்பிட்றப்ப வேறு லெவல் ஒரு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த வெயிலுக்கு வந்து இந்த ஜூஸு, இந்த சுகர் போட்டு ஐஸ் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி வந்து செஞ்சு குடிங்க. உடம்புக்கு செம கூலன்ட்டு, பாடி டெம்பரேச்சர் நல்லா பேலன்ஸ் ஆகும். நீங்கள் யாருக்கு எந்த வயசான ஏஜ் கேட்டகரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அது கிடையாது. குழந்தைங்கலேருந்து வயசானவங்க சாப்பிட்லாம். ஜென்ரலாக அந்த குழந்தைங்க இந்த ரசம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துலேயும் பச்சு சாப்பிடுவாங்க. இந்த பசங்கள்கிட்ட போயிட்டு நீ சாதத்தெல்லாம் பச்சு சாப்பிடுவானாப்பா, நீ சூப் உனக்கு பண்ணித்தரேன், செம்ம டேஸ்டியான சூப் பண்ணித்தரேன்னு சொல்லி இது மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். இதை கண்டிப்பாக விரும்பி கொடுப்பாங்க, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது, திரும்பி கேட்பாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி இந்த உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல நினைக்காதீங்க, நான் அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரசமோ சூப்போ பசங்களுக்கும் யாருக்கும் பண்ணி கொடுங்க. இந்த சம்மருக்கு சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள்.